ஆஷுரா என்று சொன்னால் 10ஆம் நாள் என்பதாக பொதுவாக பெயர் சொல்லப்பட்டாலும் கூட, காலம் காலமாக இந்த நாள் மகத்துவப்படுத்தப்பட்டாலும் கூட, இந்த நாள் அதிக மகத்துவம் எப்பொழுது பெற்றது என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகத்தோடு இந்த நாள் இணைந்து வரும் பொழுது மிகப்பெரிய மகத்துவத்தை இந்த நாள் அடைந்து கொள்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்றைய எகிப்து என்று சொல்லக்கூடிய இந்த எகிப்தில் தான் இறை தூதராக அவர் பிறக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மனிதராக பிறக்கிறார். அவர் பிறந்த அந்த சமுதாயம் இருக்கிறது இஸ்ரவேலர்களினுடைய சமுதாயம். அடிமைப்பட்டவர்களாக ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய எகிப்தினுடைய பூர்வீக குடிகள் என்பதாக தங்களை நினைத்துக் கொண்டவர்கள் இந்த இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி ஒடுக்கியவர்களாக வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலர்களினுடைய குழந்தையாக, யூதர்களின் ஒரு குழந்தையாக இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்களினுடைய சமுதாயம் அடிமைப்பட்ட சமுதாயமாக இருந்தது. உயர்த்தி பேச முடியாது. அவர்களுக்கு இன்று எந்த உரிமைகளும் மறுக்கப்பட்டு இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய அதிசயங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது பிரமிடுகளை எல்லாம், அந்த பிரமிடுகளை இது போன்ற யூதர்களை வைத்துதான் அன்றைய எகிப்திய மக்கள் கட்டி எழுப்பினார்கள் என்ற வரலாறும் கூட உண்டு. மிக கடுமையான கொடுமைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்ரவேலர்களை பார்த்து குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் கேட்பான், ஓ இஸ்ரவேலர்களே, உذ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், ஓ இஸ்ரவேலர்களே, உங்களின் மீது அல்லாஹ் பொழிந்த அருள்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். எவ்வளவு அருள்கொடைகளை அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்தான். நீங்கள் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது எவ்வளவு கடுமையான கொடுமைகளை நீங்கள் சந்தித்தீர்கள். யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹியூன நிசாஅக்கும், உங்களது ஆண் குழந்தைகள் அனைவரும் அறுத்து எறியப்பட்டார்கள். உங்களது பெண்கள் மட்டுமே வாழுவதற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலர்களில் ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அன்றைய ஃபிரௌன் என்ன செய்தான் என்று சொன்னால், இஸ்ரவேலர்களினுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தான். காரணம், இந்த சமுதாயம் எழுந்துவிடக் கூடாது, இந்த சமுதாயத்தில் ஆண் வர்க்கம் பெருகி விடுவார்களே ஆனால் இவர்கள் நம்முடைய அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து விடுவார்கள். அதனால் இந்த இஸ்ரவேலர்களினுடைய ஆண் குழந்தைகள் உயிரோடு இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். உذ்குரு யா பனி இஸ்ராயீல் உذ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன், உங்கள் மீது அந்த கருணையாளன் உலகத்தில் யார் மீதும் பொழியாத அந்த கருணையை உங்கள் மீது பொழிந்தானே, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எப்படி எல்லாம் அல்லாஹ் கருணை புரிந்தான். வைத் அன்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன் யஸூமுனக்கும் சூஉல் அதாப். குர்ஆனில் இரண்டே இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் தன்னுடைய தண்டனையை பற்றி சொல்லும் பொழுது சூஉல் அதாப், கடுமையான தண்டனை என்று அல்லாஹ் சொல்வான். இனி ஒன்று ஃபிரௌனினுடைய கொடுமைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சூஉல் அதாப், கடுமையான கொடுமை என்பதாக, கடுமையான தண்டனை என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். அந்த அல்லாஹ் பதிவு செய்கிறான், வைத் அன்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன யஸூமுனக்கும் சூஉல் அதாப். இஸ்ரவேலர்களே, கடுமையான கொடுமைகளை அந்த ஃபிரௌனுக்கு கீழே நீங்கள் அனுபவித்தீர்களே, வரலாறு மறுக்க முடியாத அளவிற்கு கொடுமைகள், இதுவரை வரலாற்றில் யாரும் சந்திக்காத கொடுமைகளை அன்றைய கால இஸ்ரவேலர்கள் சந்தித்தார்கள். கண்களுக்கு முன்னால் குழந்தைகள் வெட்டி எறியப்பட்டது, கைகளில் அடிமைகள் விலங்குகள் மாட்டப்பட்டு பாறைகளை முதுகுக்கு மேலாக சுமந்து கொண்டு மலையேற வைத்தார்கள். இஸ்ரவேலர்களினுடைய இறை தூதர்களினுடைய மக்கள் என்பதாக தங்களை சொன்னவர்கள், இஸ்ஹாக்கினுடைய யாக்கூபினுடைய எகிப்தை ஆண்ட யூசுப் ராஜாவினுடைய பரம்பரை என்பதாக சொல்லப்பட்டவர்கள், எகிப்தினுடைய பாத்ரூம்களையும் எகிப்தினுடைய ஃபிரௌனினுடைய அரண்மனைகளையும் கூட்டக்கூடிய சூழலை அல்லாஹ் உருவாக்கிவிட்டார். பல்வேறு கொடுமைகள், அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் சூஉல் அதாப். மிக கடுமையாக ஃபிரௌனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு நெருக்கடியாக இருந்த பொழுது உங்களை அல்லாஹ் மீட்டெடுத்தானே, அந்த நாளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்பதாக இந்த காலகட்டத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தின் விடுதலையின் நாயகனாக அல்லாஹ் அவர்களை பிறக்க வைத்தார். அவர்களுடைய பிறப்பும் சோதனை தான். பிறந்த நாளில் இருந்து பல்வேறு சோதனைகள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை அந்த ஃபிரௌனினுடைய அரண்மனையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வளர்த்து வருகிறான். அந்த ஃபிரௌனை அழிப்பதற்காக, அவனினுடைய ஆணவத்தை, அவனினுடைய கொட்டத்தை அடக்குவதற்காக அல்லாஹ் தேர்வு செய்த ஒரு நாள் தான் யௌமு ஆஷூரா. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வதக்கிருஹும் பி அய்யாமில்லா, அல்லாஹ்வினுடைய நாளை மனித சமூகமே நினைத்து பாருங்கள் என்பதாக. அவ்வளவு கொடுமைகள், பல்வேறு காலமாக அடிமைப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட அந்த சமூகத்திற்கு ஒரு விடுதலையை நல்குவதற்காகவும், யார் கொடுமை செய்தார்களோ அவர்களை ஒடுக்குவதற்காகவும், உலகமே யாரையெல்லாம் நீங்கள் கொடுமைப்படுத்துகிறீர்களோ, யாரையெல்லாம் நீங்கள் சிறுமைப்படுத்துகிறீர்களோ, நம்மிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, நம்மிடத்தில் ஆள்பலம் இருக்கிறது, நம்மிடத்தில் மிகப்பெரிய படை பட்டாளங்கள் இருக்கிறது, நம்மை யார் அசைத்து பார்க்க முடியும் என்பதாக மமதையில் யாரெல்லாம் வாழுவீர்களோ, வதக்கிருஹும் பி அய்யாமில்லா, அல்லாஹ்வினுடைய நாளை அவர்கள் நினைத்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் உணர்த்துவதற்காக, அந்த ஃபிரௌனை அழிப்பதற்காக அல்லாஹ் தேர்வு செய்த நாள் தான் யௌமு ஆஷூரா, முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள். இந்த நாள் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன? பொதுவாக இந்த ஃபிரௌனினுடைய வரலாறும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறையும் நாங்கள் கொஞ்சம் ஆழமாக படித்து பார்த்தால் ஒரு விஷயம் நமக்கு புரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமூகத்தின் மீது, உலகத்தின் மீது கருணை காட்டக்கூடியவராக இருந்தார்.